இப்ப பாத்தீங்கன்னா எங்கட ராஜா ராணி சீரியல் என்ற லீட் ரோல்ஸோட இன்றைக்கு நாங்க இருக்கிறோம். உங்களோட பேர் எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. உங்களோட ரியல் நேம் என்ன? சஞ்சீவா தெரியும். ஓகே. உண்மையான பேர் சையத். சையத். பெரிய பேர் சையத் அஸாருதீன் புகாரி. என்னது? அப்படியே ஒரு ரேப் பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அஸாருதீன் புகாரி. Oh, that's nice name. நீங்க என்ன மாதிரி? உங்களோட ரியல் நேம்? என்ன பேர் ஆலியா மனசா. ஆலியா மனசா. ஓகே. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா गाइस, இந்த ஃப்ரைடே அதாவது மார்ச் 8ஆம் தேதி 5 மணிக்கு எங்கட ராஜா ராணி மீட் அண்ட் கிரீட் நாங்க செய்யறோம். அது வந்து 5 மணிக்கு நீங்க எல்லாரும் டார்ந்து வந்துருங்க. ஏனென்றா பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் வாங்குற ஆசை உங்களுக்கு இருந்தால் 75% டிக்கெட்ஸ் ran out. அதால உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும்னா நீங்க வெள்ளன வந்து கேட்லயும் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி லோச்சனா கேக் ஹவுஸ், ஆர்த்தி சூப்பர் சென்டர், அது மட்டும் இல்லாம 7 ஃபிளேவர் கேட்டரிங்ல நீங்க ரெகுலர் டிக்கெட்ஸ் வாங்கலாம். $30 ஈச். விஐபி டிக்கெட் வேணும்னா நீங்க எங்களோட சிஇஓ, அதாவது ரோஸ் ப்ரொடக்ஷன் சிஇஓ ரோஷிதா, அவங்க நீங்க அழைக்கலாம். அவனோட ஃபோன் நம்பர் 6479638929. ஒன்ஸ் அகைன் 6479638929. ஏயா நல்லா இருக்குங்க உங்க தமிழ். உண்மையாவா? Thank you so much. இஞ்சவா இருக்கு. இஞ்சவா அங்க போங்க. இண்டே உண்டே. Alright. உங்களோட கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எங்களோட தமிழ் மாறிட போல இருக்குது டிஃபரெண்டா. உண்மையாவா? We are literally enjoying the Actually, weather and the people. இங்க நிறைய பேர் சொன்னாங்க நாங்கெல்லாம் ஸ்னோவெல்லாம் என்ஜாய் பண்ணவே மாட்டோம், ஸ்னோனாலே எங்களுக்கு காண்டாயிடும், நிறைய ஆக்சிடென்ட் ஸ்னோல தான் நடக்கும். நீங்க என்ன ஸ்னோ மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க எங்களை கேக்குறாங்க. நீங்க ஸ்னோல பறந்து விழுந்து புரண்டு விழுந்து வேற ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கீங்க, போஸ்ட் பண்ண போறோம் இன்ஸ்டாகிராம். இன்னும் போஸ்ட் பண்ணல. இன்னைக்கு பண்ண போறேன். गाइस, அந்த வீடியோ வரும்போது tonight இன்றைக்கு இந்த வீடியோ ட்ராப் பண்றாங்க. இன்னைக்கு இல்ல இன்னைக்கு சாரி பாஸ், இன்னைக்கு அந்த வீடியோ ட்ராப் பண்றோம். நீங்க ஸ்னோ எடுத்து அப்படி போல் மாதிரி செஞ்சு அடிச்சு ட்ரை பண்ணல? ஏன் பண்ணியாச்சு. எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ரோஷிதா வாங்கியிருக்காங்க, அம்மா வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு ராபின் வாங்கியிருக்காங்க. சோ எல்லாருமே வாங்கியிருக்காங்க. என்ன அடி வாங்கியாச்சு? நாளைக்கு நீங்க வாங்க போறீங்க. வேணாமியா, நான் 7 வருஷம் இருக்கிறேன், எனக்கு அது மட்டும் வேணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் நீங்க நாளைக்கு வாங்க வேண்டியதானே? ஓகே. அடி வாங்குறது வந்து முடிவாச்சு, வாங்கிட்டு போக வேண்டியதானே. இவங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கிறாங்க, அதை விட நீங்களும் எக்ஸைட்டா இருக்கீங்கன்னு எனக்கு உங்களோட கேமராக்குள்ளாலே உங்களை பார்க்க எனக்கு விளங்குது. மார்ச் 8ஆம் தேதி 5 மணிக்கு பாபா பேங்கட் ஹால்ல ராஜாராணி மீட் அண்ட் கிரீட் நடக்குது. அந்த பேக் போனா இருந்து அந்த ப்ரோக்ராம கஷ்டப்பட்டு, நான் எனக்கு ரோஷியாக்காவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். கஷ்டப்பட்டு அவங்க எங்களை கூப்பிட்டு அவ இந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்த போறா. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. 75% டிக்கெட்ஸ் ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் தான் இருக்குது. நீங்க டிக்கெட் வாங்கணும்னா ஆர்த்தி சூப்பர் சென்டர், லோச்சனா கேக் ஹவுஸ், அது மட்டும் இல்லாம 7 ஃபிளேவர்ஸ்ல நீங்க ரெகுலர் டிக்கெட்ஸ் $30 டிக்கெட்ஸை வாங்கலாம். நீங்க விஐபி டிக்கெட்ஸ் வேணும்னா நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க விஐபி டிக்கெட்ஸ் வேணும்னாலும் வாங்கலாம். அதுக்கு நீங்க அலைங்கோ ரோஷி 6479638929. ஒன்ஸ் அகைன் 6479638929. அவ்வளவுதான். அது எப்படி போறீங்களே? அலைங்கோ $50 டிக்கெட்ஸ். அது மட்டும் இல்லாம ரோஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நார்மா கேக்ஸ் என்று சொல்லி அவங்க வந்து ஒரு கேக் பூத் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கு. அந்த கேக் பூத்ல கலெக்ட் ஆகிற மணி எல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற விஷன் 83 என்று சொல்ற ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு போகுது. ஸோ நீங்க கேக்க சாப்பிட்டீங்கன்னா அங்க ஊர்ல கிளம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒண்டர்லேண்ட் ஒரு சாமான் இருக்கீங்க, ஒண்டர்லேண்ட். ஒண்டர்லேண்ட் சாமான் இல்ல, அது வந்து சாரி மை தமிழ் இடக்கிற வந்து அப்படி ஒண்டர்லேண்ட் வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம். பார்க், அதுல வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் கணக்கு இருக்குது. தீம் பார்க், அதுதான், அதேதான். அப்ப இங்க வந்து கனடா ஃபேமஸ் சாமான் சொல்றீங்கல, அவச்சி சாப்பிடுவ முடியும் சாமான். ஐயோ கெட்ட வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? உண்மையாவா? எனக்கு தெரியாது நான் அந்த இடத்துல சொல்லல. கனடா வந்து ஆக்கல அந்த ஸ்லாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த 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 தமிழ் சாரி இங்கிலீஷ் ஸ்லாங் பேசி காட்டுங்களேன். இங்க வந்து இழுத்து பேசுறாங்க இங்கிலீஷ். நம்மள வந்து நாங்க வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. மேபி அப்படிதான் இங்க எஜுகேட் ஆயிருக்காங்க. சைனீஸ் அம்மா வந்து ஏதோ இங்கிலீஷ் தெரியாது, இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லக்கேஜ் எங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு போல இருக்கு. அது அவங்க லாங்குவேஜ்ல. இப்போ ஒரு கெனடியன் ஒரு வெள்ளைக்காரங்க அவங்க சொல்றாங்க, யோர் பாஸ்போர்ட் ஹியர், லக்கேஜ் தென் யோர் லக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன் அது புரிய வைக்கிற மாதிரி சொல்லாமே, அவங்க அது ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. யோர் பாஸ்போர்ட் ஹியர்
நீ என்னதான் பாட்டு ராகம் பண்ணாலும் விளங்க அந்த அம்மாக்கு நல்லா இருக்குது ஸ்லாங் புரியுது பட் அந்த அம்மாக்கு அவங்க புரியல புரிய வைக்க முடியல. இப்போ நீங்க டொரண்டோ சொல்லுங்க கனடியன் ஸ்லாங்ல எப்படி டொரண்டோ இல்ல ட்ரான்சோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க, சில பேர் ட்ரானோ அப்படிங்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இல்ல இப்போ ஒரு 3-4 months-ஆவே நான் சொல்லிட்டு இருக்கோம் கனடா போறோம். எங்க கனடா போறீங்க? டொரண்டோ போறோம் அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா அதான் சொன்னேனே எல்லாம் லேசி பம்மா இருக்கீங்க. டொரண்டோ சொல்ல மாட்டேங்கிறீங்க, ட்ரான்சோ அப்படிங்கிறீங்க, ட்ரானோ அப்படிங்கிறீங்க. இதுல நோவலாக சொல்றது ட்ரானோ. நானும் இங்க கனடாக்கு வந்த புதுசுல டொரண்டோனா சொல்லி டொரண்டோ அப்படிதான் டோ ரோன் டோ ஆமாவா இல்லையா அப்படித்தான் டொரண்டோ சிரிப்பாங்க. டொரண்டோ இல்ல ட்ரானோ. ஓகே ட்ரானோ ஸ்கார்பெரோ. அது வந்து எங்களோட நான் படி படிச்சு பார்த்தா ஸ்கார்பரஃப் எங்க நான் படி ஊர்ல. சோ ஸ்கார்பரஃப் இவெல்லாம் ஸ்கார்பரஃப் எல்லாம் இருக்காது, வேற என்னமோ கூகுள்ல பாக்குறோம். ஸ்கார்பெரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் வீடியோல. தப்பா இருக்கு பாப்பு, கூகுள்ல ப்ரொனன்சியேஷன் போடு ஸ்கார்பெரோ அப்படிங்கறாங்க. என்னது அப்படியே சொல்லிட்டு வீடியோ சொல்லும்போது இவனை பார்த்து நீ சொல்ல ஸ்கார்பெரோ ஈஸி வே இருக்கு சொல்றதுக்கு. ஸ்கார் நீங்க கத்தியால வெட்டினீங்கன்னா ஸ்கார் வரும் இல்ல, அந்த ஸ்கார் மட்டும் நீங்க ஒரு ஆட்ட சாமான் வாங்குறது வரும். சாமான்லயே ஒரு பொருள் வாங்குவது சரியா, ஒரு பொருள் வாங்குறது பாரோ அவ்வளவுதான். அப்படித்தான் நாங்க வந்து படிச்சிருக்கீங்க. ஸ்கார்பெரோ அப்ப நாயகரா ஃபோர்ஸ் போனீங்க தானே, அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, அமேசிங்கா இருந்தது. அது நேச்சுரலா அந்த இதெல்லாம் எப்படி உருவாகிட்டாங்க அப்படி கூஸ் பம்ப்ஸே ஆயிடுது நம்மளுக்கு. சம்மர்ல வந்தீங்கன்னா அதுல நீங்க போட்ல எல்லாம் போலாம். நம்ம நைட் தான் போய் பார்த்தோம், ரொம்ப ஃப்ரோசனா இருந்தது, தண்ணி ஃப்ளோ தெரியல. அதுல ஒரு ஈக்காக்குள்ள நாங்க தான் இருந்தாங்க, ஒருத்தருமே இல்ல. அமேசிங் ஃபால்ஸ். நல்ல Niagara பிக்சர் Falls கிடைச்சது. beautiful. Very beautiful. யுஎஸ் சைடு இருக்கு, வடிவா இருக்கு சொல்லுங்க. என்னவா இருக்கு? அப்படி ஒரு கர்வா இருக்கு. கனேடியன் யுஎஸ் border தான் வேர்ல்ட்லயே சேஃபஸ்ட் border, சண்டையே வராத ஒரு border கனேடியன் யுஎஸ் border. எனக்கு எப்படி தெரியும்? எக்ஸாம் எழுதினேன். அது ஒரு क्वेश्चन சொல்லத்தானே உங்களுக்கு ஒரு ஃபேக்ட். You are a citizen of Canada. Of course. Canadian citizen. இன்றைக்கு தான் official Canadian citizen. So வாங்க கனடா. இது பவியமா வாங்க கனடா சொல்றாரு. ஆனா பாட்டுல வந்து என்ன வாழ்க்கை இது வாங்க கனடா பார்க்கலாம் பாடுறாரு. பேசாம ஊரிலேயே இருந்தாலுமா அது அந்த பாட்டை யாரு அது கனடியன் இமிகிரேஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லாம இருந்தா சரி. நாங்களும் அவ்வளவு நான் பாட்டு கேட்காது, எனக்கு திரும்பி ஊருக்கே போன்றுவாங்க. இப்போ அந்த பாட்டு எங்களுக்காக இங்க. சோ இப்போ வந்து கனடியன் சிட்டிசன்ஷிப் பாட்டு நம்ம டேவிட் பில்லா இப்போ ஒரு பாட்டு பாட போறோம். ஓகே கேட்டுட்டீங்க, பாடுவோம். பார் கனடா நாட்டுல இங்க நிம்மதியா மனுஷனால வாழ முடியல. வேலைக்கு போனா அங்க மேனேஜர் டார்ச்சர், வேலை விடிஞ்சு வீட்டை போக பார்த்தா ரோட்டு டார்ச்சர். என்ன வாழ்க்கை இது வாங்க கனடா பார்க்கலாம், பேசாம ஊர்லயே இருந்து நாலு மாட மேய்க்கலாம். இது ஒரு காமெடியா பாடியிருக்காரு. இவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்காதீங்க. ஃப்ரைடே நடக்கிற எங்கட ஷோக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். பிகாஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து கனடா மக்கள்லாம் வந்து நம்மள இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரொம்ப அன்பு காட்டி பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களெல்லாம் வந்து மீட் பண்ண போறோம் போது ரொம்ப சந்தோஷமா நேரில் பார்க்க போறோம். ஸோ அதுதான் சொன்ன மீட் பண்ண போறோம். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்காம March 8th பாபா பேங்கட் ஹால் வாங்க ஸ்கார்ப்ரோல. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம், டான்ஸ் பண்ண போறோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போறோம், அண்ட் பாட்டு போறோம். பாட்டு பாட போறீங்க? ஆமா, இல்ல நீதான் பாட போறேன். நல்ல பாடுவாரு தெரியுமா? உண்மையான நீங்க சொல்லுங்க, பாடுவார பாட மாட்டாங்க. பாட எடுக்க போறீங்களா? ஆமா, அதுக்கான லீட் தானே இது. ஒரு பாட்டு ஏதாவது ஒரு சாம்பிள். எத்தனை இன்டர்வியூ பார்த்துருப்போம். அரபு நாடே அசைந்து நிற்கும் அழகியானி, உருது கவிஞன் உமர் கயாமன் கவிதையா ஹே முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே, லைலலா ஹில்லா லைலலா ஹில்லா
La ilaha illa la ilaha illa. Wow. What a beautiful performance. What a இப்போ beautiful நீங்க performance. பாடின உடனே எங்க கனடியன் கேர்ள்ஸ் மனசுல இடம் பிடிச்சிருப்பீங்க. ஐயோ டைட் செக்யூரிட்டி போடணும். டைட் செக்யூரிட்டி போடணும். அதுதான் இருக்கு நம்ம ராகவன். ராகவன் எங்க ராகவன் போலீஸ் வணக்கம் ஐயா வணக்கம். ஐயோ முறைக்காதீங்க டைம் எனக்கு. நீங்க பாட்டு எங்கட மக்களுக்காக. என்றோ மக்காதலோ ஒரு பயணம் போகுதே உன் நீர புன்னகை சுடுதே என் காட்டுப்பாதையில் நொற்றை பூவடா உன் வாசம் தாக்கியே மலர்ந்தேன் உயிரே. அவ்வளவுதான். உயிரே என்ற எழுத்தில் முடித்து விட்டீர்கள். காய்ஸ் இதே மாதிரி கணக்க ஃபன் டைம் இந்த ஃப்ரைடே 8ஆம் தேதி. இதே மாதிரி கணக்க ஃபன் டைம் அப்படின்னா எனக்குன்னா கணக்குன்னா ஓகே இப்போ சொல்றேன் பாருங்க. இதே மாதிரி அதிகமாக நாங்க எல்லாரும் நல்ல ஃபன்னா டான்ஸ் கணக்கே சொன்னேன். ஆமா அதிகமான ஃபன் உங்க எல்லாருக்காக காத்திருக்குது. மார்ச் 8ஆம் தேதி பாபா பேங்க்வெட் ஹால்ல. அத மறங்க அந்த ஐயோ வேணாம் ஒரு இதுக்கு பூரா நீங்க பிச்சை எடுத்துடலாம் நம்புறேன். உங்களுக்கு விஐபி டிக்கெட்ஸ் வேணும்னு இப்போ உங்களுக்கு விஐபி டிக்கெட்ஸ் வேணும்டா $50 டிக்கெட் அலையுங்கோ ரோஷிட்டா. இருங்க நானே எடுத்து வந்து காமிச்சுறேன். எதுக்கு நீங்க இவ்ளோ டவுட் பண்றீங்க? அவ்வளவுதான். நீங்க 647 963 8929 ரோஷிட்டா எங்கட ரோஸ் ப்ரொடக்ஷன் சிஇஓ மற்றும் முதுகு எலும்பு சிஇஓ அண்ட் ப்ரவுட் ஓனர் ஆஃப் ரோஸ் ப்ரொடக்ஷன் ரோஷிட்டா. அவரோட ஃபோன் நம்பரை நான் பீட்சா பாக்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறேன். 647 963 8929. அதாவது 647 963 8929. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனடால இருக்கிறவங்களுக்கு 2 லாங்குவேஜ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓ தேங்க் யூ. பிரெஞ்சு மற்றும் இங்கிலீஷ். எனக்கு பிரெஞ்சுல தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை பொஞ்சு. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். என்னது? கொமத்தலேவு. கொமத்த அலைவு. எனக்கு How are you அர்த்தம். சில்வர் பிளே. சில்வர் பிளேயா? அப்ப உங்க காது டமரம் ஆயிடுச்சா? காதா? காது. காது. காது காது டமரம் ஆயிடுச்சுனா இது என்னோட தமிழ் உங்களுக்கு ஓ காது டமரம்னா காது கேட்கல. ஐயோ எங்கட ஆலியா வந்து அவக்கு தமிழ் மட்டும் தெரியாது, கன லாங்குவேஜஸ் தெரியும். இப்போ அவங்க என்ன லாங்குவேஜ் கதைக்க போறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே கண்டுபிடிக்கணும். அவங்க சரி.初めまして。私は山下ですね。私はインド人です。あなたは日本人ですか？いえ、すみません。あなたはとっても綺麗ですからよろしくお願いします。எனக்கு என்னமோ அந்த அந்த ஏதோ ஒரு படத்துல அந்த பஸ் அப்படித்தான் இருக்கு எனக்கு. வாட் இஸ் தி லாங்குவேஜ்? அத்த முஸ்கா குவாக்வே ஒய் முசுகு கேண்டனீஸா மெண்டனீஸா இந்த ப்ரோகிராம் இன்டர்வியூ